நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் சகாயராஜ் பிறந்த நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வர்கீஸ் 16ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் தெரேசா ராயப்பன் அந்தோனி சாமி கிறிஸ்டினா இவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியமரி ஏஞ்சலின் பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன் வேண்டியும் திவின் ஜார்ஜ் குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன் வேண்டியும் மதலை மேரி 37ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் செபஸ்தியான் பூங்காவனம் சபரிமுத்து இவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. வாராயோ இறை குலமே, வாராயோ இறையரசே, வாராயோ இறை குலமே, வாராயோ இறையரசே. இருளை நீக்கி ஒளியை ஏற்றி அன்பின் பலியில் கூடுவோம், அன்பின் பலியில் கூடுவோம். வாராயோ இறை குலமே, வாராயோ இறையரசே. உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம், உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம். இறை புகழ் கீதம் பாடி பாடி இறையிலம் சென்றிடுவோம், இறை புகழ் கீதம் பாடி பாடி இறையிலம் சென்றிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே,
நம்முடைய பங்கிலே செயல்படுகின்ற புனித அசிசியாரின் பொதுநிலையினரின் 3வது சபை அசிசியார் விழாவை கொண்டாடுவதற்காக இன்றைய தினத்திலிருந்து கொடியேற்றி நவநாளை துவங்குகின்றார்கள். இது அகில உலகமெங்கும் பறந்திருக்கின்ற ஒரு சபை. அதில் நம்முடைய பங்கிலும் இந்த சபை நடைபெறுகிறது. ஆகவே இந்த நேரத்திலே இந்த சபையினருக்காக ஜெபிப்போம். அவருக்கு செய்கின்ற பணி சிறப்பாக அமையவும், புனித அசிசியாரின் ஆன்மீகத்தில் இவர்கள் வேரூன்றி அந்த ஆன்மீகத்தை மக்கள் அனைவருக்கும் பரவ செய்யவும் கூடிய ஞானத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் அவர்களுக்கு இறைவன் தர வேண்டும் என்று இந்த சபையினருக்காக ஜெபிப்போம். இன்னும் அதிகமான மக்கள் இந்த சபையிலே சேர்ந்து அசிசியாரின் ஆன்மீகத்தை புரிந்து கொண்டு அந்த ஆன்மீகத்திலே வளர இந்த சபை உதவியாக இருக்க வேண்டும் என்றும் இந்த சபையின் உறுப்பினர்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்திரலும். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 5-9 முடிய. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடையாளமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யனாவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்திரளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்திரலும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி
என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119, 29, 72 மற்றும் 89 163. ஆண்டவரே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவரே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உம் திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. ஆண்டவரே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகைப் போல் அது நிலைத்துள்ளது. உன் வாக்கை கடைப்பிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கிறேன். ஆண்டவரே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன். ஆகவே நான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவரே என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. Alleluia, 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 Alleluia. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றினோரை பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்பவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார்.
அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அனுப்புகின்றார். ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் யார் என்றால், படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு அல்ல, வல்லமை நிறைந்தவர்களுக்கு கிடையாது. அவர்கள் சாதாரண மீனவர்கள், பேச்சு திறமை அற்றவர்கள், எதையும் சாதிக்கக்கூடிய திறமையற்றவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட சாதாரண மனிதர்களை அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து நற்செய்தி அறிவிக்க அனுப்புகின்றார். வல்லமை என்றால் பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் ஆண்டவர் வல்லமை கொடுத்தார். அவருடைய சக்தி அல்ல, கடவுளுடைய சக்தி. கடவுளால் தான் பேயை ஓட்ட முடியும், நோயை குணப்படுத்த முடியும். இந்த இரண்டு செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். இதன் வழியாகத்தான் நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். கடவுள் கொடுத்த நற்செய்தி, இயேசு கொடுத்த நற்செய்தி, கடவுள் மனிதர்களுக்கு விண்ணகத்தை தருவதாக கொடுத்த அந்த நற்செய்தி, பாவ மன்னிப்பை கொடுப்பதாக அறிவித்த நற்செய்தி. ஆகவே இந்த நற்செய்தியானது அப்போஸ்தலருடைய செய்தி அல்ல, கடவுளுடைய செயல், இயேசுவினுடைய நற்செய்தி. இதை அவர்கள் மக்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். கடவுளுடைய அரசை அறிவிக்கின்றார்கள். மனிதனுடைய அரசு அல்ல. உலகத்திலே எத்தனையோ அரசு இருக்கிறது. தமிழக அரசு, இன்னும் பல வகையான கட்சி ஆட்சி, இவைகளை அல்ல. ஆனால் கடவுள் தன்னுடைய ஆட்சியை, இறை ஆட்சி என்பது அன்பின் ஆட்சி. பாவம், பேய், நோய் இவைகளையெல்லாம் கடந்து மக்கள் எல்லோருக்கும் கடவுளை கொடுத்து, கடவுளுடைய சாயலை பெற்று, கடவுளுடைய வாழ்வை பெற்று நித்திய பேரின்ப வாழ்வை பெறுகின்ற அந்த ஆட்சி. அவர்கள் இவ்வாறு நற்செய்தி அறிவிக்கப் போகின்ற பொழுது சொந்த சக்தி அல்ல, கடவுளுடைய சக்தியினால் தான் அறிவிக்க முடியும். அதனால்தான் அவர்கள் பயணத்திற்கு சென்றால் போதுமான உடை மட்டும்தான், போதுமான இடம் மட்டும்தான், போதுமான உணவு மட்டும்தான். எதற்கும் அவர்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. கடவுளுடைய வல்லமையை எதிர்பார்த்து உலக சக்திக்கு மேலாக இருக்கக்கூடிய வல்லமையை தங்களுடைய வல்லமையாக பயன்படுத்தி அவர்கள் சாதிக்க வேண்டும். ஆனால் சாதிக்க முடியும். அவர்கள் எங்கு சென்றாலும் எங்கு இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். இத்தனை உடை எடுத்துன்னு போ, இத்தனை செருப்பு போட்டுன்னு போ, எல்லாம் அவர் முன்னே சொல்லி அனுப்புகிறார். அதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய வல்லமையினால் நீங்கள் அதை சாதிக்க முடியாது, கடவுளுடைய வல்லமையினால் சாதிக்க முடியும். எதையும் நம்பி போகாதீர்கள், உலகத்தை நம்பி போகாதீர்கள். உலகம் உங்களுக்கு உதவியாக இருக்காது, கடவுள் என்றும் உங்களோடு இருப்பார். இறுதியாக அவர் சொல்லுவார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களோ நீங்கள் தங்கியிருங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஊரை விட்டு வெளியேறுங்கள். ஆகவே அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மக்களை சார்ந்தது. நற்செய்தி அறிவிப்பது அப்போஸ்தலருடைய பணி. தாங்கள் போதிக்கின்றார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய செயல். ஏற்றுக்கொண்டால் வாழ்வு, ஏற்றுக்கொள்ள என்றால் சாவு. திருச்சபை இன்றும் அத்தகைய ஒரு பணியில் தான் இருக்கின்றது. நம்முடைய திருச்சபை பணியாற்றுகிறது என்றால் விசுவாசத்திலும் அன்பிலும் ஏழ்மையிலும் தான் இந்த பணி இருக்கின்றது. திருச்சபையுடைய பணி என்றும் ஏழ்மையினால் வருகின்றது, வல்லமையினால் அல்ல. விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நற்செய்தியை அறிவிக்க முடியும். இன்று அசிசியாருடைய விழாவை ஆரம்பிக்கின்றோம். இந்த அசிசியார் தான் போதித்ததெல்லாம் ஏழ்மையின் அடிப்படையில் தான், தாழ்ச்சியின் அடிப்படையில் தான், துன்பத் துயரங்களின் அடிப்படையில் தான். அவர் போதித்த வாழ்க்கையே ஏழ்மையான வாழ்க்கை தான்.
காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். அப்பமும் ரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்த்து அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வயனில் வா வா, நிம்மதி வாழ்வயனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. கிறிஸ்துவின் ஆன்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும். அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டீரும். பொழுது சத்ருவிடம் நின்று காத்தீரும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை ஏறிடும். ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் அசிசியாரின் கொடியும் சுரூபமும் மந்திரித்து நவநாள் ஜெபம் சொல்லப்படும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியிருந்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. விரைவாக மக்கள் பாதுகாவலராகிய பாதுகாவலரின் திருநாளை கொண்டாடும் விளையாட்டுகளுக்கு இக்கொடியை ஆசிரியர் இக்கொடி உயர ஏற்பது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுகிறார். இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் இந்த அசிசியாரின் ஆன்மீகத்தை மேற்கொண்டு அவர் தன் முன்மாதிரியை பின்பற்றி நமக்கு உகந்தவர்கள் ஆவார்கள். நாங்கள் வாக்கியாக மன்றாடுகின்றோம். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.